Praise the Lord. Hallelujah. Good morning. God is good. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே உங்களை பார்ப்பதிலே சந்தோஷம். You are most welcome to the covenant of the day. இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு முன்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு 30th June 2025 மண்டே. மார்க் சுவிசேஷத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மார்க் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். நேற்று பார்த்தோம், ஆண்டவருக்கு அவர் போதிப்பதிலே ஒரு அதிகாரம் இருந்தது. அந்த அதிகாரத்தை விளக்குகிறார். எப்படி விளக்குகிறாரு? ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அற்புதம் இல்லை, ஒரு விடுதலையை கொடுக்கிறார். அற்புதம் தான், அதுவும் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். அதைத்தான் அடுத்தது சம்பவமாக இங்கே மார்க் எழுதுகிறார். நான் வாசிப்போமா? 124 மார்க் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். சாத்தான் பேசுகிறான். Saying, let us alone. What have we to do with you, Jesus of Nazareth? Did you come to destroy us? I know who you are, the Holy One of God. Hallelujah. அவன், ஐயோ நசரனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். ஆண்டவரை போதித்திருக்கும் போது தேவ ஆலயத்திலே பிசாசு பிடித்திருந்தவனை அங்கு பார்க்கிறார். சாத்தான் பிடித்தவனை, பிசாசு பிடித்தவனை, தீய சக்தினாலே ஆட்கொண்டவனை. இயேசுவை பார்த்த உடனே அவன் அந்த அசுத்த ஆவி அவன் மூலம் சொல்லுகிறது இயேசுவை பார்த்து, நீ தேவனுடைய குமாரன் என்று. சாத்தானுக்கு தெரிகிறது யாரு இயேசு என்று, ஆனா மனிதனுக்கு தெரியவில்லை இயேசு யாரு என்று. ஏன் கிறிஸ்தவர்களுக்கே தெரியவில்லை இன்னும் யார் இயேசு என்று. அதான ரொம்ப கஷ்டமான காரியம். கிறிஸ்துவின் பெயரை தரித்திருக்கிறீர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் கிறிஸ்து யார் என்று இன்னும் தெரியாமல் இருக்கிறீர்களா? அதை விட வெட்கம் ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, ஆண்டவர் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் சொல்றான், நீர் யார் என்று எனக்கு தெரியும், எங்களை கெடுக்கவா வந்த, எங்களை அழிக்கவா வந்தன்னு. அதுக்குதான் வந்தார் ஏசாமி. ஹல்லேலூயா. சாத்தானை அழிப்பதற்கு, நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு, நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்வதற்கு. Jesus came to destroy the kingdom of evil and darkness so that we can be, children of God. Hallelujah. We can be blessed. Amen. ஆனால் இன்றைக்கும் அந்த கட்டுக்குள்ளே நாம் இருக்கிறோம். பிசாசனுடைய கட்டுக்கள், இருள் நம் வாழ்க்கையில இருக்கிறது. காரணம் என்ன? இன்னும் இயேசுவை அறியாமல் இருக்கிறோமா? அருமையான சகோதரனே, சகோதரியே, ஐயா, சாத்தானுக்கு தெரிகிறது ஐயா. அவன் அறிக்கை செய்கிறான், நீ தேவனுடைய குமாரன் என்று. அல்லேலூயா. நசரனாகிய இயேசு. நீங்க யோசிக்கிறீங்களோ இல்லையோ, அங்க ஏன் நசரனாகிய இயேசு என்று சொல்லப்படுகிறது? இயேசு நசரனாகிய இயேசு. நிறைய பேர் இயேசு என்று இருக்கிறாங்க. இப்ப டேவிட்னா நிறைய டேவிட் இருக்காங்க உலகத்துல, அம்மா தானே. ராஜானா நிறைய ராஜா இருக்கிறாங்க. ஜான்னா நிறைய ஜான் இருக்காங்க. எந்த ஜான்? அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் நசரனாகிய இயேசு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. நீ அறிந்திருக்கிறாயா என்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்ல வேண்டும். You should answer the question that you know Jesus, who is Jesus Christ? உனக்கு தெரியுமா இயேசு யாரு? உன் வாழ்க்கையிலே அவர் என்ன செய்ய முடியும் என்று அறிந்திருக்கிறாயா? அறிந்து கொள். அறியவில்லை என்றால் அறிந்து கொள்ள ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை வெளிப்படுத்துவார், வழி நடத்துவார். சாத்தானுக்கு தெரிகிறது இயேசு யார் என்று. உன் பிள்ளைகளுக்கு தெரியுமா இயேசு யார் என்று? உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியுமே இயேசு யாரு, அவர் உங்கள் வாழ்க்கையிலே என்ன செய்ய முடியும் என்று அவர்களுக்கு தெரியுமா? யோசிச்சு பாருங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அற்புதமாக உங்களை நடத்துவார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீ நல்லவரும் கிருபை நிறைந்தவருமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளவும், உம்முடைய அதிகாரத்தை தெரிந்து கொள்ளவும், நீர் ஒரு மனித வாழ்க்கையிலே வந்தால் என்ன நடக்கும் என்பதை புரிந்து ஒப்பு கொடுக்கும் உதவி செய்யுங்க. உம்முடைய வல்லமை இந்த காலை வேளையிலே கடந்து செல்லட்டும். உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் ஆண்டவரை விடுதலை அடையட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். துதிகன மகிமை உமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, உன்னுடைய நிலைமையை நீ அறிந்து கொள்ள வேண்டும். Where you stand, இந்த கேள்விக்கும் நீ பதில் சொல்ல வேண்டும். Take care. God bless you.